நேற்றுலேருந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போட டைம் இல்லை. நேற்று வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்ததுனால லீவுன்ட்டு வேலை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் துணி வேறு துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். அது வேறு வேலை. ஒரு பக்கம் வீடு துடைக்கிற வேலை, இப்படின்னு ஏகப்பட்ட வேலை வந்து நிறைஞ்சிருச்சு. இடையில தொழுவணும். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வேறு 2 பேருக்கு கொடுக்கணுன்ட்டு அதை வந்து பேக் பண்ணி 2 வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேலும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்க எனக்காக. எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும், நம்ம சமைச்சும் கொடுக்கணும், நம்ம கையில் இருக்க காசும் கொடுக்கணுன்ட்டு. அல்லாஹ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பரக்கத் வந்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஆசை நான் எல்லாருக்குமே செய்யணுன்ட்டு. நான் அந்த நாட்டை வந்து நல்லா வந்து நிறைவேற்றி வைக்கணும். 2 வீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் டைமே இல்லை. அப்புறம் சோறை போடுறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. ஏன்னா லேட்டாக தான் சாப்பிட்டோம். பொண்ணுக்குமே வந்து அங்கே ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ பட்டிமன்றத்தில் சேர்ந்துருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு அதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோமே. இன்றைக்கி காலையில் எடுத்தது. காலைல 7 மணிக்கெலாம் அவங்களுக்கு கிளாஸ் போகணுன்னு இருந்தாங்க மதர்சாவுக்கு. அதனால் கடன்னு தோசையை சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்து விடலை. வெறும் தோசையை மட்டும் கொடுத்து சாப்பிடுன்ட்டு எதுவும் டிஃபன் கேட்டாமல் போனாங்க. ஏன்னா சோறே வேகலை. சாப்பிடன்னாங்க, வாங்கி எதுவுமே சாப்பிடாம பட்டினியே தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் சோறு சாப்பிட்டாங்க. அப்புறம் என் பையன் வேறு அவனுக்கு நூடுல்ஸ் செய்ய சொன்னான். வந்து ஆஃப் டே தான் அவனுக்கு வேலை. வந்துட்டான். அவனுக்கு ஏதோ ஃபீவர் மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு நூடுல்ஸ் செஞ்சுதாம்மா அப்படின்ட்டான். அதோட அவனுக்கு செஞ்சிகிட்ருந்தேன். அதில் வேறு காய்கறிலாம் போட்டு செஞ்சுதான்னு சொன்னோன்னே இருக்கிற கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வெங்காயம், கோஸு, அதுக்கப்புறம் இந்த கார்ன் எல்லாம் போட்டு நூடுல்ஸில் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றிருந்தேன். வேறு அந்த மசாலா இருந்துச்சுல அந்த பேக்கெட் போட்டிருந்தேன். அவ்வளோதான். சூப்பரான ஒரு கார்ன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. லாஸ்ட்டாக இருந்தது. நான் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீ என் மகளுக்கு தனியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு. அப்படின்னா பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி தான் மார்க்கெட் வாங்குகிற வேலை, அப்புறம் வெளியில் கழுவி விடுற வேலைன்னு இப்படி வந்துச்சு. இன்னும் வந்து காய்கறி எடுத்து பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலை. அது செய்யணும்.